கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். உறவுகளில் ரொம்ப எழுச்சி மிகு உறவாக இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். நீங்கள் மேஷராசியில் பிறந்திருந்தால் ஏன் இந்த பிறவின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்தால், உங்களுக்குன்னு ஒரே பதில், நான் எப்போ விழுந்தாலும் நான் மீண்டும் எழுவேன். அது எப்படி அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த பிறவி நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத மேஷம் உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள். நம்மளை மாதிரி மேஷராசிக்காரர்கள் மாதிரி சந்தித்த பிரச்சனைகள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஒரு காலமும் அந்த பிரச்சனைகளை கண்டு துவண்டு அதோடு நின்று போயிடாமல் அதிலிருந்து எப்படி மீண்டும் அப்படிங்கிறது தான் உலகத்துக்கு நம்ம சொல்லித்தரோம். அதான் இந்த பிறவியுடைய ரகசியம். ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. இந்த பிறவி ஒரு தலைவனாக மேஷராசியை தன்னுடைய மனதில் உருவாக்கும். மேஷத்தில் பிறந்தவங்க எல்லாரையும் ஒரு தலைவனாக உருவாக்கும். ஸோ நீங்கள் தலைமை பண்புக்கு ஏற்றவர்கள். அதே மாதிரி சில நேரங்களில், பல நேரங்களில் தனிமைதான் உங்களை கூர்மையாக்குகிறதுங்கிறத நம்புங்க. அது உங்களை உடைக்காது. பல பேர் தனிமையாக இருந்தால் பிரச்சனை. உங்களுக்கு தனிமை தான் உங்களை கூர்மையாக்கும். அது புத்தி கூர்மையாக்கும். இன்னும் சொல்லப்போனால் மேஷராசிக்காரர்கள் பேசுவார்கள் பல பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே செயலில் இறங்கி காட்டுவது மேஷம் மட்டுமே. அதை விட இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் ஓடுறது என்றைக்குமே மேஷத்தை பொறுத்தவரை இந்த பிறவியில் பணத்திற்காக ஓடுபவர்கள் கிடையாது. மதிப்புக்காகவும் மரியாதைக்காகவும் ஓடக்கூடியவர்கள். நம்மளால் முடியாதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அது என்ன பண்ணலாம் ஐயா அப்படின்னு அந்த பார்வையே இன்னொருத்தன் பக்கம் திருப்புறது தான் நம்மளுடைய வேலை. இந்த மேஷத்தை பொறுத்தவரை உங்களுடைய கோபம் சாபம் கிடையாது. உங்களுக்குள்ள எரியக்கூடிய ஒரு நீதி உணர்வு தான் உங்களுக்கான கோபம். என் மேஷராசி உறவுகளை இதை ரொம்ப அழகாக மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அது பேர் சாபம்லாம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியாக கிடைக்கல, அதுதான் உங்களுக்கு கோபமாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. யாருமே முன்ன வராத இடத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும்
நீங்கள் பாதையை திறக்க பிறந்தவர்கள். சில பேர்லாம் பயப்படுவோம் ஒரு விஷயத்துக்கு, என்னடா அது, நம்ம என்ன இப்போ இது எப்படி செய்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு. கவலையே பெறாமல் அசால்ட்டாக அந்த பாதையை திறந்து விடுவீங்க. அதில் பல பேர் வருவான், அது வேறு விஷயம். இன்னொன்று, ஒரு தோல்வின்னு வந்ததுன்னா உடையாத மனசு தான் உங்களுடைய ஆயுதம். அதை விட இன்னொன்று சொல்கிறேன், நான் முடிச்சிடுவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, அது உடம்பில் ஓடக்கூடிய உயிர். உங்களை புரியாதவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க மேஷராசி உறவுகளே. ஆனால் உங்களை மறக்க முடியாதவர்கள் தான் இன்னும் அதிகமான பேர். உங்களை நிறைய பேரால் மறக்கவே முடியாது. நீங்கள் அப்படி ஏதோ ஒரு சம்பவம் அவங்களுக்கு உதவியாக இருந்துருவீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் உங்கள் பிறவியுடைய ரகசியம். இனிமேல் இந்த பிறவியில் நான் ஏன் பிறந்தேன்னு கவலையோ கலக்கமோ இருக்கக்கூடாது. எடுங்க, இனிமேல் வாழ்க்கையோடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது. முன்வைத்த காலை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சிட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜி யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப்போகிறேன். இது 3ஐயும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம். எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க.
நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் உன்னை சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இரண்டு பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே ரெண்டு பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.